பருத்தி செடி நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் எப்படி சாகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், தர பூச்சி அடித்தே எதை அடித்தே தெரியல, இந்த மாதிரி பூச்சி அடித்து ஒடியுது பூரா. காயோட நல்ல நல்ல செடியெலாம் காயோட ஒடியுது. என்ன செய்யுதோ இவ்வளோ தொலை கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். வளர்த்து அதில் ஒரு பிரச்சனையெல்லாம் வருது. உளுந்தஞ்செடியெலாம் என்னண்டா இவ்வளோ தொலை வளர்ந்து வந்துருச்சுல, பூரம் பாருங்கள் வெள்ளை நோய் அடிக்குது ஒரு மாதிரி. ஒரு விவசாயிக்கு எவ்வளோ இழப்பீடு வருது. பூரம் பாருங்கள் வெள்ளை வெள்ளையா. இதில் என்ன காய் காய்க்க போதும். பூரம் வெள்ளை நோய் அடிச்சிருச்சா, பல பிரச்சனைகள் வருது. டெய்லி களை எடுக்கிறோம், உரம் போடுறோம், மருந்து அடிக்கிறோம், எல்லா வேலையும் தான் பார்க்குறோம். அந்த காட்டுக்குள்ளே ஒன்று புல்லாக முளைச்சிட்டு வருது. அந்த புல்லை கண்ட்ரோல் பண்ணோம்னா பன்னி வந்து தோண்டுது. பன்னி வந்து தோண்டிட்டு என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை போட்டு போகிறோம். கம்பி வேலிமா இதெல்லாம் போட்டு துணியெல்லாம் கட்டி வச்சோம்னா புழு மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. மருந்து அடித்து கஷ்டப்பட்டு வந்தோம். பாங்க எத்தனை பூரா அங்கே பூரா வெள்ளையாயிடுச்சா. உளுந்து செடியெலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமா. பாருங்க, ஒரு செடியெலாம் நல்லா காயோடு இருக்குங்க, அப்படியே ஒடிஞ்சு அப்படியே பூரா செத்து போயிடுச்சு. ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு செடியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெருசாக்கி ஈல்டு எடுக்க போகிறப்ப பிரச்சனை பார்த்தீங்களா. பாருங்கள், செடி இவ்வளோ பெருசாக வந்து எவ்வளோ காயோட இப்படி சாஞ்சு போச்சு வருங்க. இவ்வளோ காயோட இப்படி ஒடிஞ்சு கிடக்கு. என்ன பண்ணுறது? காரணம் என்ன? வேர்ப்புழு, இந்த கன்றப்புழு அடித்ததில் இந்த செடி இவ்வளோ காய், பெரிய பெரிய காய் இருக்குது. எத்தனை காய் பாருங்க. காயோட ஒடிஞ்சு போச்சுடா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து விடுறா கிடக்கிட்ட பார். காய் முட்டு காய் அரும்பும் இருக்குது. அம்புட்டு அரும்போடு ஒடிஞ்சு போனால் ரொம்ப கவலையாக இருக்குல்ல. நல்லா எல்லா செடியும் எப்படி காப்பாற்ற போகிறேன்னே தெரியல. இப்போதைக்கு இப்படி ஒடியுது, இப்படி பிரச்சனை அதில் வருது. விடு காய் எதுவும் பிடிங்கிறாங்க. ஆமாம், காயெல்லாம் பிடிச்சிருக்கு. சில செடி பழுக்குது. அதான் ஒடிஞ்சு போச்சு. என்ன செய்யுதுன்னு தெரியல. கஷ்டப்பட்டு இதுக்குள்ளேயே கிடக்கும். இப்படியெல்லாம் ஒரு